தமிழக வெற்றிகளுக்கும் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிகன்னு நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுற ஐடியால இருந்தாலும் உங்களோட டைம் சரியா இருந்தாங்க உங்களால ஓட்டே போட முடியும். ஏன்னா தேர்தல் கமிஷன் நடத்திட்டு இருக்க இந்த எஸ்ஐஆர், அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தால பல பேரோட வாக்குரிமை பறி போக போகுது. இப்ப தமிழகத்துல எல்லார் வீட்லயுமே எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க அங்கன்வாடி ஊழியர்கள். நீங்க கேர்லெஸ்ஸா இல்லாம ஒவ்வொருத்தருமே பர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஐ மீன் 12 ஆவணங்களை சரியா பதிவு பண்ணுங்க गाइस. உங்களோட போட்டோல எனி ப்ரூஃப்ல நம்பர்ல ஏதாவது மிஸ் ஆச்சு, உங்களோட வாக்குரிமை ஆப்ஷன் க்ளோஸ். இதெல்லாம் டிசம்பர் 4ஆம் தேதி கலெக்ட் பண்ணி டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் அறிவிப்பாங்க, யாரெல்லாம் ஓட்டு போட முடியும்னு. அதுல உங்க பேர் இல்ல அப்படின்னா திரும்ப நீங்க விண்ணப்பிக்கலாம், மறுபதிவு பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜனவரி 9ஆம் தேதியில ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. அதுலயும் உங்க பேர் இல்ல அப்படின்னா அங்கன்வாடி ஊழியர்கிட்ட அப்புறம் இப்போ ஒரு நம்பர் சொல்றேன், இந்த நம்பர் கால் பண்ணி தெரிவிச்சிருங்க. 8065420020. இந்த நம்பர் திமுகவோட ஹெல்ப்லைன் நம்பர் தான். இந்த எஸ்ஐஆர்ல மக்கள் யாரும் பாதிப்படைஞ்சிட கூடாது அப்படின்னு ஆளுங்கட்சியை ஹெல்ப் பண்ணுது. எல்லா கட்சிக்கும் பொதுவானதுதான். சோ இங்க யாருமே பயப்பட தேவையில்ல. நீங்க தாராளமா இந்த நம்பர் கால் பண்ணி தெரிவிச்சிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி கடைசி முடிவுகள் அறிவிக்கப்படுங்க. இதுலயும் உங்க பேர் இல்ல அப்படின்னா அவ்வளவுதாங்க, சாப்டர் க்ளோஸ். இந்த எஸ்ஐஆர் எதுக்கு பண்றாங்க, இதனால யாருக்கு பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா கள்ள ஓட்டு போடுறது தடுக்கப்படுது. அதுக்கப்புறம் இறந்தவர்கள், ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு குடிபெயர்ந்தவர்களோட வாக்குரிமை நீக்கப்படுது. அதே நேரத்துல சில சூழ்ச்சிகளால ஹிந்திக்காரங்களுக்கும் இங்க வாக்குரிமை வழங்கப்படும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 கோடி வாக்காளர் பட்டியல்ல கிட்டத்தட்ட 80 லட்சம் பேருக்கு இந்த 2026 தேர்தல்ல வாக்குரிமைக்கு வாய்ப்பு இல்ல. அது நீங்களாவும் இருக்கலாம், நானாவும் இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். 2004ல ஓட்டு போட்ட ஆட்களுக்கு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டைம்ல எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்திருந்தாங்க. ஆனா அப்ப நீங்க விண்ணப்பித்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. பீகார்ல 69 லட்சம் பேரோட வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு. இங்க முடிந்த அளவுக்கு தவிர்க்க நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். விழித்துக் கொள்ளுங்கள் மக்களே, 2026ல உங்களுடைய வாக்குரிமை கிடைக்க